ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நீ என்ன யோசிக்கிறாய் என்பது முற்றிலும் நான் அறிந்த ஒன்று. எனக்கு தெரியாது என்று நினைக்காதே. இந்த சாய் ஆகிய நான் உன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமே இருப்பேன். நீ எங்கு போனாலும் சரிதான், நீ எங்கு இருந்தாலும் சரிதான், அங்கு முழுவதும் என்னுடைய கருணை பார்வையானது ஒவ்வொன்றும் இருந்து கொண்டு உன் மீது பட்டு கொண்டேதான் இருக்கும். அளவுக்கு மீறிய கஷ்டத்தை அனுபவித்து விட்டாய். ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் நான் உனக்கு துரோகம் செய்தேன் என்று நினைக்கிறான். அம்மா, நான் அப்படி இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நான் துரோகம் செய்வது இல்லை. ஒவ்வொரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் உருவாக்குவதற்காக காத்திருக்கிறேன். ஏற்கனவே நான் உன்னுடைய வாழ்க்கையில் சொன்ன விஷயம்தான். நீ எது ஆசைப்பட்டாலும் அது எனக்கு நிச்சயமாக தெரியும். நீ ஆசைப்படும் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக உன் கூட வரும். எதிர்காலத்தை பற்றிய பயங்களோடு ஒரு நாளும் இருக்காது. எதிர்காலங்களானது உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாகத்தான் இருக்கும். இப்பொழுது இருக்கும் எதையும் வைத்து இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும் என்று தீர்மானத்தை நீயாகவே உருவாக்கி விடாதே. யார் என்ன சொன்னாலும் சரிதான், எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் சரிதான், உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களோ நடக்கும். நீ இவர்கள் இதை சொல்லிவிட்டார்களே, அவர்கள் அதை சொல்லிவிட்டார்களே என்று போட்டு புலம்பிக் கொண்டு தவிக்க வேண்டாம். நீ எவ்வளவு தூரம் உன்னை நீயே நம்புகிறையோ அவ்வளவு தூரம் உனக்கு அற்புதமும் நடக்கும். உன்னுடைய அற்புதத்திற்கும் உன்னுடைய அளவுக்கு மீறிய உன்னுடைய நல்ல பழக்கத்திற்கும் நான் நிச்சயமாகவே துணை இருப்பேன். ஒரு பொழுதும் நான் துணை இல்லாமல் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். இன்று எப்படி உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று, அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் நான் இன்று சொன்ன வாக்கை எப்பொழுதும் கடைபிடிப்பேன். இந்த சாய்க்கு தன்னை பற்றிய கவலையானது கிடையாது, உங்களை பற்றிய கவலையானதுதான் அதிகம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்லவே வார்த்தையே அல்ல, அவ்வளவு தூரம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிக்கும் பிள்ளைகளை எப்படி சோதிப்பேன்? எல்லாம் ஆரம்ப காலத்தில் சோதிப்பது போலவே தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் சோதனை என்ற ஒன்று ஒரு பொழுதும் இருக்காது. நீ அளவுக்கு மீறிய கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். அளவுக்கு மீறிய சந்தோஷங்களை நீ அனுபவிக்க வேண்டும். எதிர்பார்த்து ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நீ காத்து கொண்டு இருக்கிறாய். புரிகிறதா? எல்லா விஷயத்திலேயும் நீ எல்லாவற்றுக்கும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறாய். கண்டிப்பாக நீ எதெல்லாம் எதிர்பார்க்கிறாயோ அது அனைத்துமே நானே உனக்கு நடத்தி தருவேன். ஒவ்வொரு நேரமும் உனக்காக என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அனைத்து விஷயங்களையும் நான் செய்து ஒவ்வொன்றையும் நேரத்திற்கு சரியாக கொடுப்பேன். யாரை பார்த்தும் எப்பொழுதும் பயப்படாதே. எந்த ஒரு நிலையிலும் நமக்கு இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்று ஒரு பொழுதும் எதையும் தவறாக யோசிக்காதே. எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக நடப்பதற்கு ஒன்றுமே இல்லை. புரிந்ததா? உன்னுடைய நாள் மிக 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 அற்புதமான நாள். உன்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் மிக மிக சரியாகவே நடக்கும். யாரை கண்டும் எப்பொழுதும் பயந்து போய் நிற்காதே. புரிகிறதா? யாரை பார்த்தும் எப்பொழுதும் பயப்படாதே. நீ பயந்து கொண்டே இருந்தாய் என்று வைத்துக்கொள். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே தடைகளும் புரண்டு கொண்டே இருக்கும். புரிந்ததா என்னுடைய தங்கமே? உன்னுடைய வாழ்வில் நீ எதை தேடுகிறாயோ அது உனக்கு கிடைக்கும். எல்லா நேரத்திலேயும் உனக்காக நான் நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றையும் நான் கொடுப்பேன். நாளுக்கு நாள் நீ நினைக்கும் அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே உன் வாழ்க்கையில் நடக்காமல் நான் பார்த்துக் கொள்வேன். ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு தானே இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையை நீ கடத்தி கொண்டு இருக்கிறாய். நான் எல்லாவற்றையும் தெரியாமல் தான்
இருக்கிறேனா? எல்லாவற்றையும் எனக்கு தெரியும். எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமானதுதான் என்று நடக்கும் என்பது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். எதை நீ என்னிடம் கேட்டாலும் அது கண்டிப்பாக கூடிய விரைவாகவே நான் தருவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் எடுப்பேன். இந்த அப்பா ஆகிய நான் உனக்கு இன்பம் துன்பம் அனைத்திலும் மிகப்பெரிய ஒரு பலமாக நின்று உன்னால் தனியாக நீ இல்லை, எல்லா இடத்திலும் என் கூட தான் இருக்கிறாய் என்று நானோ சொல்வேன். யாருக்கோ எப்பொழுதுமே நான் துரோகம் செய்தோ, அவர்களை அளவைத்தோ, அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தோ எனக்கு ஒரு பொழுதும் பழக்கம் என்பதே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு மட்டும் எப்படி நான் பழக்கங்களை நான் செய்யாத ஒரு பழக்கத்தை உனக்கு செய்வேன். நம்பிக்கையோடு இருங்கள். எதற்கெடுத்தாலும் முதல் கலங்காதீர்கள். கலக்கம் என்பது தேவையில்லாத ஒன்று. கலங்க வேண்டாம். இன்பமும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிமிஷமும் நான் இருப்பேன். ஏகப்பட்ட விஷயங்களோடு எல்லா நிமிஷங்களோடும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நான் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுத்து உன்னை பல்லாண்டு காலம் உன்னை கஷ்டமே இல்லாமல் வாழ வைப்பது மட்டுமே என்னுடைய வேலை. அம்மா, நீ கலங்கியது, உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவலைப்பட்டது அனைத்துமே போதும். இனி கவலைப்படுவதற்கோ கலங்கி நிற்பதற்கோ ஒரு துளி கூட வேலை என்பதே கிடையாது. நான் இன்பமும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உனக்கான ஒவ்வொரு நிமிஷத்திலும் நான் துணையாகத்தான் இருப்பேன். ஒரு முறைக்கு பல முறை கூறுகிறேன், நீ எந்த ஒரு விஷயத்திலேயும் கவலைப்படாதே என்று சொன்னால் நீ நம்புவாயா? சொல் பார்க்கலாம். நான் இன்று மட்டுமல்ல, எல்லா நிமிஷத்திலேயும் நான் உனக்கு துணையாகத்தான் இருப்பேன். அதில் எந்த ஒரு சிறிய மாற்றமோ சிறிய தயக்கமோ ஒரு பொழுதும் இருக்காது. நான் உன்னுடைய அப்பா. உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய நல்ல விஷயங்களை செய்திருக்கிறேன். உனக்கு தெரியாமல் சில பேரிடமிருந்து உன்னை காப்பாற்றி கூட இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையை அற்புதமாகவே நான் நடத்தி கூட வைத்திருக்கிறேன். புரிந்ததா? கண்ணீரை முதலில் துடைத்துக்கொள். எதிர்பார்க்கும் விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என்று நம்பு. என்னை நம்பிவிட்டாய். இந்த சாயை நோக்கி நீ வந்து விட்டாய். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் எப்பொழுதும் எந்த ஒரு நொடியிலேயும் தயக்கம் என்பதே வேண்டாம். இனி வரும் நாட்கள் முழுவதும் இன்பமான நாட்கள் மட்டுமே. புரிந்ததா? சந்தோஷமாக இரு. உன்னுடைய மனதுக்குள் மட்டும்தான் சந்தோஷம் இருக்கும். நான் எவ்வளவு வேண்டுமானாலும் உனக்கு செய்யலாம். உனக்கு நான் எவ்வளவு வேண்டுமானாலும் நல்ல விஷயங்களை நடத்தலாம். ஆனால் நீதான் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிமிஷத்திலேயும் நல்லது நடக்கும், எல்லா சுப விஷயங்களும் நடக்கும் என்று நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்பார்த்து ஓடுகிறார். நீ ஓடும் ஒவ்வொரு நிமிஷங்களும் சரிதான். நீ ஓடும் ஒவ்வொரு நிமிஷங்களும் நானும் உன் கூட வருகிறேன் என்பது உனக்கு கண்டிப்பாகவே நான் புரிய வைப்பேன். புரிந்ததா? எல்லா நேரத்திலும் சரிதான், எல்லா கிழமையிலும் சரிதான். எனக்கு நீ இப்போதான் வணங்க வேண்டும், இப்பொழுதுதான் வணங்கக்கூடாது என்பது கிடையாது. உனக்கு எப்பொழுது எல்லாம் மனதில் பாரமாக இருக்கிறதோ, எப்பொழுது எல்லாம் தயக்கம், அதாவது யாரிடமே சொல்ல முடியாத சில விஷயங்களை நீ என்னிடம் சொல்லலாம். எல்லா நேரத்திலேயும் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் நான் உன்னை ஒரு பொழுதும் தனியாக விடமாட்டேன். இன்று உனக்கு ஒரு யோசனை கொடுக்கிறேனா, நாளை ஒரு அற்புதமான ஒரு யோசனை கொடுப்பேன். கூடிய சீக்கிரமாக ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு யோசனைகளை கொடுத்து வாழ வைப்பேன். நான் புரிந்து கொள். எல்லா விஷயத்தையும் முதலில் புரிந்து கொள். நம்பிக்கையோடு இரு. யாரை எது சொன்னாலும் அதை போட்டு மனதில் குழப்பிக் கொள்ளாதே. ஏனென்றால் உன்னை ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நான் இருப்பேன். உன்னுடைய இஷ்ட தெய்வமாகிய இந்த சாய் என்றுமே இருப்பேன். நம்பிக்கையோடு இருங்கள்.
எல்லாம் நல்லதுக்கே. கூடிய விரைவில் சுப செய்தி உங்களுடைய வீட்டுக்குள் வரும். நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் ஆகும். உங்களுக்கு பிடித்தவரோடு உங்களுக்கு திருமணமாகி உங்களுக்கு தேவையான பணம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் தொழிலால் நீங்கள் முன்னேறுவீர்கள். உங்கள் தொழிலால் நீங்கள் வளர்ச்சியை காண்பீர்கள். எல்லாமே உங்களுக்கு இனிமேல் நல்லது மட்டுமே. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.